الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் மாபெரும் கிருபையால் இறைவன் நம் மீது கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக பள்ளிவாசலில் ஒன்று இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் உலகில் வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் என்றென்றும் நிலவுமாக என்று கூடியவனாக இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பலதரப்பட்ட ஜீவனாம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே
நம்மை சிறந்த படைப்பாக, மனித படைப்பாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக மனிதர்களாக இருப்பதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நமக்கு கொடுத்து அதிலும் தௌஹீதை ஏந்தியவர்களாக அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய தார்மீக தத்துவத்தின் அடிப்படையில் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிற்கு அலாதி அருள்குடையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இப்பேற்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மனிதர்களை அவர்களுடைய நிலைமைகளை நாம் எப்படி படைத்திருக்கின்றோம் என்று சொன்னால், குலிக்கல் இன்சானு லைஃபா, நிச்சயமாக மனிதர்களை நாம் பலவீனமாகத்தான் படைத்திருக்கின்றோம். எப்பேற்பட்ட பலசாலியான மனிதர் தன்னை சொன்னால் கூட நான் உடலில் பலம் உள்ளவன், மனதால் பலம் உள்ளவன் என்று தன்னைத்தானே வாதம் செய்து கொண்டால் கூட, தன்னைத்தானே பெருமை பாட்டிக் கொண்டாலும் கூட, ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், நீ பலவீனமாக நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். ஒரு சிறிய ஒரு விடயங்கள் கூட, குடும்பத்தில் ஒரு கஷ்டமா, ஒரு கவலையா, அல்லது இன்னும் பிற சோகமா, கடன் சுமையா, அல்லது பொருளாதார இழப்பா, பிள்ளைகள் இல்லாத இழப்பா, இது மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, உடைஞ்சு போயிடும், உள்ளமெல்லாம் நொறுங்கி போயிடும். இப்படிதான் அல்லாஹ் படைத்து வைத்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தெரியும். மிகப்பெரிய பலசாலை உடல் அளவில் மனதால கோலையாக இருப்பார், மனதால மிகப்பெரிய அளவுக்கு இருந்தால் உடலால மிகவும் தோய்வாக இருப்பார். ஆக மொத்தத்துல அவர் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த பலவீனங்கள் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் மனிதனுடைய உள்ளங்களிலே, மனிதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப பாவங்கள் பெருக்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. ஒரு நேரத்திலே இந்த பலவீனங்கள் உச்சகட்டத்தில் களையக்கூடிய சூழ்நிலை தான் மனிதனுடைய காலகட்டங்களில் எல்லை மீறிய பாவங்கள் எல்லாம் தலைவிரித்து ஆடக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு அல்லாஹ் தடுத்த செயலை பார்க்கிறோம், யாரும் பார்க்கல, தனிமையில் இருப்பார், தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ் தடுத்த காரியங்களை, அல்லாஹ் விலக்கிய காரியங்களை யாரும் என்ன பார்க்கல என்ற எண்ணத்துல தவறான படங்களின் வழியாக, தவறான செய்திகளின் வழியாக பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் நம் சமுதாயத்தில் உண்டு. இன்னும் எந்த அளவிற்கு பார்க்கலாம், அல்லாஹ் தடுத்த கொள்கைக்கு மாற்றமான நிகழ்வுகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கல்யாணம் விட்டு வைக்க மாட்டோம், கட்டிகளுக்கு சோறுனா விட்டு வைக்க மாட்டோம், அது மார்க்கத்துக்கு புறம்பா இருக்கும். அல்லாஹ் வழக்கு காட்டிய சபைக்கு மாற்றமா இருக்கும். போய் வரதட்சணை கலைஞர் சோறு திட்டு வந்துடும், பார்க்க முடியுமா இல்லையா? இப்படி நம்முடைய காலங்கள்ல அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்றாக ஏராளமான நிலைமைகள், இந்த பலவீனத்துடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றன. இதே நிலைமை நீடிக்கும் என்று சொன்னால் நாளை மறுமையிலே எனக்கான நிலைமை எந்த அளவிற்கு, எனக்கான விசாரணை அல்லாஹ் வைத்திருப்பான். ஒரு நிமிடம் உங்களை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் திருமணம் அப்படிதான் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அலைக்கும் அன்ஃபுஸுக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். லா யதுர்ருன மன் தல்ல இத விதைக்கும், உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொண்டால் உங்களை வழிகெடுப்பதற்கு இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்? அல்லாஹ் திருமறைகளை கேள்வியாகவே வைக்கின்றான். என்ன நாம் முதல்ல பரிசோதனை செய்து பார்க்கணும். அவர் அப்படி இருக்காரு, எய்து வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு, பின் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, பேசக்கூடிய இந்த அஜரத் இப்படி இருக்கிறாரு, இந்த 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 மௌலானா இப்படி இருக்கிறாரு என்று பிறரை நாம் பார்க்கிறோம்ல. என்ன நான் பரிசோதனை பண்ணி பார்க்கிறேன், என்கிட்ட தொழுகை இருக்கா கரெக்டா, என்கிட்ட சரியான முறை சகாத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கா, என்கிட்ட சரியான முறையில மார்க்கம் தடுத்த காரியங்களுக்கு செல்லாத வகையில எனது சூழ்நிலை அமைஞ்சிருக்கா என்று என்ன நான் முதல்ல பரிசோதனை செஞ்சு பார்க்கிறேன். நான் புறம் பேசாம இருக்கேனா, அவதூறு பேசாம இருக்கேனா, பிற மக்களை பற்றி அவர்களை பற்றி இல்லாத ஒரு நிகழ்வை சொல்லி அதை குளிரடியாமல் நான் இருக்கின்றேனா என்று முதல்ல என்ன நான் பரிசோதனை செஞ்சு பார்க்கிறேன் என்று பிறருக்கு தீர்ப்பளிப்பதை விட்டு எனக்கு நான் முதல் தீர்ப்பளித்துக் கொண்டு பார்க்கின்றேன் என்ற எண்ணத்துல எத்தனை மக்கள் இருந்து கொண்டு இருக்கணும். பிறருடைய தீர்ப்பு நீதிபதியாகவே மாறிடும். அது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி காட்டினாங்க, அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால உங்களை நீங்க விசாரிச்சுக்கங்க. மறுமை நாள் நீங்க வந்துகிட்டு இருக்கு, பிறருக்கு நீதிபதியா நீங்க ஆக தேவையில்லை, பிறருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற இடத்துல நீங்க இல்ல, அவர் அல்லாஹ் பார்த்துப்பான். சொல்றோம்ல, ஒரு காஃபிரு, ஒரு முனாஃபிக்கு, சகட்டு மேனிக்கு அடிச்சு விடுறோம்ல, இவரு நரகவாசி தான், இவரெல்லாம் காலத்துக்கும் போவே மாட்டா சொல்றதுக்கு நம்ம யாரு தீர்ப்பளிக்க? அல்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து பேசுறோம்ல, அது எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் இதை வச்சு நரகத்துக்கு நீங்க போயிருக்கீங்க என்ற அறிவுரையா சொல்லலாம். நீங்க சகட்டு மேனிக்கு விட்டு அடிக்கிறோம், இல்ல நரகவாசி தான், இல்ல சொர்க்கத்துக்கு போவே மாட்டேன் வாயை விட்டு அடிக்கிறோம்ல, இந்த மாதிரி பண்பு என்று சொன்னா இது எப்பேற்பட்ட பண்பு?
பிறகு தீர்ப்பு நாம இருக்கிறோமே, உங்களை நீ பரிசோதனை பண்ணி பாருங்க. ஒன்ன முதல்ல நீ பாரு என்ற எண்ணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால காலங்கள் எல்லாம் கடக்குது, குழப்பங்கள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுற அந்த நேரத்துல அருகில ஒரு தோழர் கேட்கின்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வயசு சின்ன பிள்ளை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிடுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிடுறாங்க. உமர் ரலி ஆட்சி காலம் கடந்தது, உஸ்மான் ரலி ஆட்சி காலம் கடந்தது. குழப்பங்கள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுற அந்த நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு நேரத்துல அருகில் இருந்த தோழர் கேட்பார், எதுக்கு அழுவுறீங்க என்று கேட்பார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, அழுவுற காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நீங்க சில பாவங்கள் எல்லாம் பண்றீங்க, அந்த பாவத்தை நீங்க எப்படி தெரியுமா நினைக்கிறீங்க? நீங்க இப்ப செய்யக்கூடிய பாவத்தை முடியவுட லேசா கருதுறீங்க. உங்களுடைய முடி இருக்குல்ல, வெட்டினா குப்பை அது போகும், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய முடியை விட லேசாக அதை நீங்க கருதுறீங்க. ஆனா நாங்க ஒரு பாவத்தை செஞ்சோம்னு சொன்னா எங்க தலைமையில ஒரு மூவி காத்துதா ஒரு மலை இருப்பது போட்டு நாங்க கருதுவோம். இப்ப காலங்கள் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு, பல கலிஃபாக்கள் வந்து மரணத்தை தள்ளிட்டாங்க. காலங்கள் கடந்து இந்த மக்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது சர்வ சாதாரணமாக கடந்து விட்டு போறாங்கல்ல, இதை நாங்க அப்படி பார்க்கவே மாட்டோம் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பாவம் பண்ணா உள்ள உறுத்துணுங்க, ஒரு தப்பு செஞ்சா உள்ள உறுத்தினாதான் ஒரு முஸ்லீம். நான் தவறு செஞ்சேன், இன்னைக்கு ஃபஜர் தொழுவ போலியே, இன்னைக்கு இவரை பத்தி அவதூறு பேசிட்டேன், இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டேன், இன்னைக்கு வட்டி வாங்கி இருக்கிறேன் என்று செய்கின்றத உள்ள உறுத்தினாலே போதுங்க, உங்க மனது மாறும். ஒரு நேரத்துல அந்த தவறுகளின் விடுதலை ஆகுங்க. ஃபஜர் தொழுவாம இருக்கிறோமா, ஆனா முன்னாடி நிக்கணும், 10 நிமிஷம் முன்னாடி நிக்கணும் என்ற எண்ணங்கள் மாறும், என்ற செயல்கள் மாறும். ஆனா இன்னைக்கு நமக்கு உள்ளமே உறுத்துறது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு சபையே நமக்கு சான்றா இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் போதிக்கப்படுற இடத்துல வாரத்துக்கு ஒரு ஜும்மாக்கு வரும், கதை கேட்கறதுக்கு வரல, ஸ்டோரி கேட்கறதுக்கு வரல. எதுக்காக நாம வரோம்? எனக்கு 1/2 மணி நேரம் ஓடினா போதும், அதுக்காக வரோமா? சில பேர்லாம் எப்படின்னா ஜும்மாக்கு வந்த நேரம் தான் தலைக்கிற கூட தான் இருப்பாப்புல, ஜும்மால முடிஞ்சப்ப எழுப்பி விடுற மாதிரி இருக்கும். இப்போ ஜும்மா முடிஞ்சிருச்சு, தொழுவே முடிஞ்சிருச்சு பாய் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவருக்கு அளவு பேசக்கூடிய அளவுக்கு நல்ல பேச்செல்லாம் இருந்தாரு வச்சுக்கீங்களேன், அவர் அப்படியே பார்த்துட்டாங்க. 1/2 மணி நேரம் எனக்கு ஓடுது, என்ன பார்க்கறாருன்னு தெரியல, 1/2 மணி நேரம் எனக்கு ஓடுது. என்னத்தை கத்துக்கிட்டோம்? இந்த 1/2 மணி நேரத்துல என்ன புரிதல் நமக்கு ஏற்பட்டது? அது யோசிக்கிறது இல்லை. 1/2 மணி நேரம் ஓடினா எனக்கு போதும். எதுக்கு வரோம் தெரியல, நேரத்தை கழிப்பதற்கு வரமா என்றது இல்லை. இந்த நோக்கம் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னா உண்மையிலேயே நமது உள்ளம் அல்லாஹ்வின் கட்டுப்பட்ட உள்ளமாக, இறைவன் நேசத்திற்குரிய உள்ளமாக நிச்சயமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய வசனம் கேட்கிற தூக்கம் வருதா, எனக்கு சலிப்பு தட்டுதா என்று சொன்னா நிச்சயமாக எனது உள்ளம் திருமறை குர்ஆன் வசனங்களை தாங்கக்கூடிய அளவிற்கு அதை மருந்தாக பயன்படுத்தாத உள்ளமாகத்தான் என்னுடைய உள்ளங்கள் இருக்கின்றது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க, உங்களை நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. கேட்கும் போது எனக்கு தூக்கம் வருதா, எனக்கு தலை சுத்துதா, ஒரு படம் பார்க்கிறோம், ஒரு பாட்டு கேட்கிறோம், தலை சுத்தாம இருக்கு, இன்னும் 3-4 மணி நேரம் ஒரு நாள் கேட்பனே என்ற அடிப்படையில் இருக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா என் உள்ளம் எப்படி இருக்கின்றது? இந்த சபையாருக்கு சாட்சி தானே. எப்படி யோசிச்சு பார்க்கிறோம்? இதே போன்று என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயல்முறையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா எந்த அளவுக்கு நான் மோசமா இருக்கேன், இதை விடுதலை ஆவதற்கான வழி என்ன? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மரண சம்பவத்தை நினைத்து பார்த்தால், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பனா இருக்க மாட்டேனா, நாளைக்கு நான் அந்த பூமியில இருப்பனா இருக்க மாட்டேனா, காலையில சுபுக்கு எந்திரிப்பனா எந்திரிக்க மாட்டேனா, இப்ப போற அசருக்கு தொழுகைக்கு வருவானா வர மாட்டேனா, அல்ல சைதாவில் இருக்கிறேன் இங்கே சைதாவை விடுபட மாட்டேனா என்ற எண்ணத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்முடைய நிலைமைகள் கண்டிப்பாக தெரியும். நம்முடைய வாழ்வு அதற்கேற்ப மார்க்க தரத்தோடு அல்லாஹ் காட்டிய வழிமுறையோடு மாறும். ஏன் ஒவ்வொரு நாளும் தூங்குறோம், தூங்குற நேரத்துல ரூ அல்லாட்ட தான் போகுது, தூக்கங்களே மௌத்து தான், ரூ அல்லாட்ட போகுது. அல்லாஹ் நான் என்ன கொடுப்பான், அல்லாஹ் பிஸ்மிக்கா மூத்து வாங்கியா இறைவா உன் பேரை கொண்டுதான் நான் மரணிக்கிறேன், நீங்களும் நான் உயிர் பெற உன் பேரை கொண்டுதான், நீ நான்னாதான் அல்லாஹ் நான்னாதான். அல்லாஹ் ரூபை வாங்குறான், எந்த தூக்கமா தான் ரூபை வாங்கிக்கிறான், ரூ அல்லாட்ட தான் இருக்கு. எந்திரிக்கிறோமா இல்லையா? ரூ அல்லா திருப்பி கொடுத்தா எந்திரிப்போம், இல்லைன்னா மௌத்து தான். தூக்கமே ஒரு குட்டி மௌத்து தானேங்க.
அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. டெய்லிக்கும் மௌத்து சங்கமிக்கிறோம், டெய்லிக்கும் மரணத்தை பார்க்கிறோம். அந்த ரூ அல்லது வருதா வரலையா இதுதான் கேள்விக்குரியாது. வந்துச்சுன்னா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கான். இன்னும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். வரலையா வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாளுக்கு இந்த ஒரு நாள் உங்களுக்கான வாய்ப்பை என்ன செஞ்சீங்க? வாழ்றீங்கல்ல, உங்க பக்கத்துல இருக்காரு மூத்தா போயிருப்பாரு, அங்க வந்த மலக்குள் மௌத்து உங்க வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்காரு மௌத்து, அங்க வந்த மலக்குள் மௌத்து பக்கத்துல ரெண்டு அடி தள்ளி இருக்கும், ஒரு அடி தள்ளி இருக்கும். உங்க வீட்டு வரை எவ்வளவு நேரம் வழி தெரியாதா? நேரம் கிடைக்காதா? உங்களுக்கு வாய்ப்பு இன்னும் இருக்கு. இன்னும் வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வாய்ப்பிற்கு மறுபடியும் நாம் பதில் சொல்வதாக இருக்கிறோம். இதை கண்டுதான் ஒவ்வொரு விதமான மக்களும் நல்லடியார்களும் இந்த மரண வேதனையிலே கடுமையான முறையிலே மிகப்பெரிய ஒரு வேதனை அனுபவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காத்தமுன் நபி பிமாருடைய முத்திரை. எப்பேற்பட்ட மரண வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னலில் மௌத்தி சக்கரா, மௌத்துக்கு சக்கராத் உண்டுப்பா. எல்லாரும் ஒரு வேதனை தான் அனுபவிப்பீங்க, நான் சக்கராத்துல 2 மடங்கு வேதனை அனுபவிக்கிறேன் சொன்னாங்க. சக்கராத்து ஒரு ஆள் வேதனையும் தாங்க முடியாது, கண்ணெல்லாம் மேல போகும். யாரெல்லாம் முன்னாடி நிற்பாங்க, வாயிலிருந்து பேச்சு வராது. யோசிச்சு பாருங்க, கை காலெல்லாம் பிடிக்கும். அத்தா அம்மா அப்படித்தானே மூத்தா போயிருப்பாங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம்ல. அத்தா மூத்தா போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், அண்ணன் மூத்தா போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், பக்கத்துல தான் இருப்போம். கண்ணெல்லாம் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும், வாயிலிருந்து பேச்சு வராது. அருகில் கூட மாட்டாது, கண்ணெல்லாம் போயிட்டு இருக்கும். மலக்குமாரில் உட்கார்ந்து இருப்பாங்க, மலக்குமாரில் ஜமாத்தே உட்கார்ந்து இருக்கும். ரூ அப்படிங்கிற எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாக்கு லேசா தலைவலினா துடிச்சு போயிருவோம், அத்தாக்கு லேசா தலைவலினா துடிச்சு போயிருவோம். நம்ம அம்மா நம்ம கண்ணு மத்தியில போயிருப்பாங்க, நம்ம அத்தா நம்ம கண்ணு மத்தியில போயிருப்பாங்க. அந்த வலிகள்லாம் இன்னும் 6வது வலுவாதான் இருக்கும். அந்த நிகழ்வு எனக்கு வராதா? இதை கண்டுதான் ஒவ்வொரு நபிமார்களும் மச்சினார்கள், ஒவ்வொரு சஹாபாக்களும் மச்சினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி கிடையாது. ஆனா அவர்களிடத்திலே பாடம் படித்த சத்திய சஹாபாக்கள், அவருடைய வரலாற்று நிகழ்வு நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டது. என்ன காரணம், என்ன நோக்கம், அவரை நாம் பின்பற்றுகின்றோமா? அவர் நன்மையான காரியங்களை நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை அவரை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்விற்கு காட்டி தந்த நடைமுறைகளை அல்லாஹ்வுடைய முதல் ரோல் மாடல். இரண்டாவதாக இந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் மறுக்க முடியுமா? இஸ்லாத்துக்காக எந்த அளவிற்கு ஒரு பாடுபட்டார்கள். என் தோழர்கள் நீங்கள் திட்டாதீர்கள், சுஃபியா சாபி, என் தோழர்கள் நீங்கள் திட்டாதீர்கள், ஏசாதீர்கள் சொல்லி காட்டாங்க இல்லையா? இப்பேற்பட்ட மனிதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வரிசையில் நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பல செய்திகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உமருடைய நாவல அல்லாஹ் பேசுகின்றான். எனக்கு அப்புறம் ஒரு நபி கிடையாது, ஆனா நபியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உமர்கிட்ட இருக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சில நல்லடியார்கிட்ட பேசுவான். லுக்மான் ஒரு நல்ல மனிதர், அல்லாஹ் அவர்கிட்ட பேசியிருக்கான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அல்லாஹ் பேசியிருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் அவங்கள்ட்ட அல்லாஹ் பேசியிருக்கான். அந்த மாதிரி சில நல்ல அடியார்கிட்ட அல்லாஹ் பேசியிருக்கான். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால வானவர்களால் பேசி தகுதிப்பட்ட நபர் இந்த உமர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். உமர் ஒரு வழியாக வந்தால் ஷைத்தான் வேறொரு வழியாக வருவான். அப்பேற்பட்ட ஒரு மனிதர், அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு மனிதர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு இருந்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால அவரை மாதிரி குடும்பக்காரரை பார்க்க முடியாது. அவருடைய மச்சான் செய்தி சொல்றாரு, அவருடைய சகோதரி ஃபாத்திமாவை சொல்லி காட்டுறாங்க. பல ஃபாத்திமாக்கள் இருக்கிறாங்க வரலாறுல, அவருடைய சகோதரி பேர் ஃபாத்திமா. அவங்க சொல்லி காட்டுறாங்க, எங்க அண்ணெல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நேரத்துல என்னையும் என் கணவரையும் தூண்ல கட்டி வச்சு உரிப்பார். அவரை மாதிரி அடிக்கிறவர் பார்க்கவே முடிய சலிச்சே போக மாட்டார். அந்த மாதிரி குடும்பப்படுத்துவார். இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை வெளியிலவா என்று தூண்ல கட்டி வச்சு என்ன உழப்பாரு. என் கணவர்லாம் தாறுமாறு அடிச்சிருக்காரு, கணவாய்ப்பெல்லாம் முடைகின்ற அளவுக்கு அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு குணப்படுத்துவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, யா அல்லாஹ் உன் இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து. அபூஜஹலை கொண்டோ அல்லது உமரை கொண்டோ இந்த இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்து. நான் அல்லாஹ் நான் யார் தெரியுமா? உமர் அலி அல்லாஹ் நான். ஒரு நேரத்தில் அப்துல்லாஹ் பின் மசூத் ஆளுமைக்கக்கூடியவர், தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதப்பட்டவர் அன்றைய அரபு சமுதாயத்துல. அவரு அபூஜஹலை அடித்து வீழ்த்தப்படுகின்றார். அப்போ அவர் யாரும் கை கொடுத்து தூக்கல, உமர் அலி வந்தாங்க, உமர் அலி கை கொடுத்து தூக்குனாங்க. அப்ப அப்துல்லாஹ் பின் மசூத் சொல்வாரு, நிச்சயமாக ஒரு சலாத்து ஆர்பா, அந்த 2 பேர்ல நீங்க சிறந்தவருமா. அப்போ உமர் அலி புரியாது,
என்ன 2 பேரை சொல்றீங்க? இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் கையேந்துறாங்க. அன்னைக்கு அபூஜஹலுக்கோ உமருக்கோ 2 பேரை நேர்வழி குறாயல்லா இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துற ரசூலுல்லாஹ் கையேந்துனாங்க. அதுல நீங்க நம்பிக்கை நான் நினைக்கிறேன், உங்களுக்கு நானும் துஆ செய்யலாம் அப்படிங்கிற இலகிய பண்புடைய ஒரு உமர் ரலியல்லாஹு அந்த உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால சொல்லி காட்டுவாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உமர் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றாரோ அன்றைக்கு தான் நாங்கள் கண்ணியம் பொருந்தினோம், மிகப்பெரிய வலிமை அடைந்தோம். ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காபத்துல்லாஹ் தொழுகிற நேரத்துல ஒட்டகத்துடைய கழிவு போட்டாங்க. ஒரு நேரத்துல காபத்துல்லாஹ்வுக்கு போகணும். அந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால காபத்துல்லாஹ்வில் நுழைகின்றார்கள், தொழுவதற்கு போகின்றார்கள். அப்பொழுது முன்னால் கேடயமான ஹம்சா ரலியல்லாஹு இருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வை சிங்கம் என்று பாராட்டப்பட்ட மனிதர் ஹம்சா ரலியல்லாஹு. 2 பேர் இருக்கிறாங்களா, போறாங்க, கேடயமா போறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை பேர் எவன் வரான்னு பார்க்கறாங்க என்ற அளவுக்கு இருந்தாங்க. அபூஜஹல் அடிக்க வரும் ரசூலுல்லாஹ். அருகில் இருந்த காஃபிர்கள் சொல்லுவாங்க, உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு மூளையில இருக்கா? உமரும் ஹம்சாவும் ஒரு சபையில இருந்தா அங்க போறவனுக்கு மௌத்துன்னு உனக்கு தெரியாதா? இப்படியே சொல்லுவாங்க. உமர் இருக்காரு, அவரே வீரர், ஹம்சாவும் கூட இருக்காரு. உமரும் ஹம்சாவும் ஒரு சபையில இருந்தா அப்போ அவர்களை தாண்டி அங்க போறவன் மௌத்துன்னு உனக்கு தெரியாதா என்று சொல்லி காட்டுவாங்க. அப்பேர் கூட வலிமைக்கு இஸ்லாத்துக்காக நின்றவர். ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால கூட அவர் ஆட்சி காலம் சொல்ற நேரத்துல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பொருந்தியவராக இருந்தார். இந்த அளவுக்குனா உமரின் ஆட்சி மிகப்பெரிய பொற்காலம். காந்தியடிகளே சொல்வார், இன்னும் பிற மிகப்பெரிய தலை சிறந்த மன்னர்கள், தலை சிறந்த ஆட்சியாளர்கள், மாமேதைகள் எல்லோரும் சொல்லுவாங்க உமருடைய ஆட்சி இந்தியாவுக்கு தேவைப்பா. அப்பேற்பட்ட ஒரு மனிதர். எந்த அளவிற்கு என்று சொன்னால் உமருடைய ஆட்சியை பொறுத்தவரையில உமர் எல்லாம் கடுமைக்காரரும்பாங்க, கோவக்காரரும்பாங்க. ஆனா சிறிய பிள்ளைகளே சான்று கொடுத்தாங்க, நீங்க எல்லாம் கடுமை கரைப்பீங்க, விளையாட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இலகிய பண்புடையவர். ஒரு நேரத்துல என்ன ஆகும்னா, எறும்புக்குடைய போருக்கு சஹாபாக்கள் உமரில் அனுப்பியிருப்பாங்க. உமரில் நடுசந்தில் வீதி நின்றுட்டு இருப்பாங்க, வருவாங்களா செய்தி வருமா, ஏன்னா மௌத்துக்குரிய போர்க்கொள்ளாது, என்னுடைய உம்மத்து வருமா, என்னுடைய சஹாக்கள் வருவாங்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல செய்தி ஒற்றன்டேந்து வரும். அந்த நேரத்துல எந்த அளவுக்கு செய்தி வரும்னு சொன்னா, தோற்கடிக்கப்படாத ரோமர்கள், வீழ்த்தப்படாத அலெக்சாண்டருடைய வாரிசுகள் முதல் முறையாக வீழ்த்தப்பட்டார்கள் அரபுலக கையால் என்ற செய்தி ஒற்றர் கொண்டு வருவார். அப்ப கேட்பாரு, ஒற்றர் கொண்டு வந்து உள்ளே செல்கிற நேரத்தில் உமர் கேட்பார், அவனை இதா தகவ எங்க உள்ள போறீங்க, இந்த உமர்னு யாரும் இருக்காராம்ல, என் நாட்டுடைய கலீஃபான்னு யார் இருக்கா, ஜனாதிபதி ஆகல, அமீருல் முஃமினீன் ஆகல, ஒரு செய்தியை சொல்லணும். அவங்களுக்கு தெரியுமா உமர்னே கேட்பாங்க. பார்த்தா ஜனாதிபதி மாதிரி அவர் இருக்காரு. அவர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்கன்னா 17 விட்டு கசங்கி இருக்கும். ஒரு ஆடை கூட ஒழுங்கா இருக்காரு. சொல்லுவாரு, யாரு ஜனாதிபதி, நான் தான் கத்தாவுடைய மகன் உமர். அப்ப கூட அமீருல் முஃமினீன் சொல்ல மாட்டாரு, ஜனாதிபதி அறிமுகப்படுத்த மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, நான் தான் கத்தாவுடைய மகன், எங்க அத்தா பேர் கத்தா, அவங்க பையன் நானா உமர். நீங்களா ரோம பேரரசை வீழ்த்தினவர், மிகப்பெரிய பாரசீகத்தை வீழ்த்தினவர், இப்படி நடந்து வரீங்க. அதனால என்ன, இப்ப மறுபடியும் நானும் இப்படி அல்ல நினைப்பேன், இப்ப ஆடை போட்டுக்க, மறுபடியும் ஆடை இல்லாம நிற்பேன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க. நடந்து வருவார் உமர் இல்லாம. நடந்து வர நேரத்துல சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேரித்தம்பளம் வந்து கல்லை விட்டு அடிச்சு விளையாடுவாங்க, பேரித்தம்பளம் கீழே விழுவும். அப்போ உமரனை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஒரே ஒரு சிறியவர், ஒரு 10 வயது சிறியவர், உமர் யாருக்கெல்லாம் தெரியாது, அந்த பேரித்தம்பளத்தை எடுத்துப்பார். அவங்க அடிச்சிருப்பாங்க, இவர் எடுத்திருப்பார். அது தோட்ட வாசலுக்கு அனுமதி கேட்டு எடுப்பார். உமர் அடிச்சா கீழே எடுத்துக்கலாமா, வறுமையை எடுத்துப்பார். அப்ப உமர் எல்லாம் பார்த்துருவாங்க. உமர் எல்லாம் பார்க்குற நேரத்துல சிறுவனை எங்கே இருந்து வர, என்ன கொண்டு வர அப்படின்னு கேட்பாங்க. இந்த பேருக்கு தான் கிட்டே கொண்டு போகணும், ஏன்னா இந்த பசங்க எல்லாம் பிடிப்பாங்க, நீங்க எனக்கு காவலாளியா வாங்க, காவலுக்காக வாங்க. ஜனாதிபதி, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி, சிறிய பிள்ளை காவலுக்கு. உமர்ல சொல்லுவாங்க, வா அப்படிங்குவாங்க, என் பின்னால ஒழிஞ்சிக்கமா, பின்னாலே வருவாங்க. வருகின்ற அந்த நேரத்தில் பார்ப்பாங்க, அவ பேச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு உமர்னா யாரும் தெரியுமா, அந்த பையன் கேட்பாங்க, உங்களுக்கு உமர்னா யாரும் தெரியுமா, தெரியும் சொல்லுப்பா, அவர் ரொம்ப கடினமானவராம்ல, எதுக்கெடுத்தாலும் அடிப்பாராம்ல, ஏன் அவர் அப்படி இருக்காரு, மக்கள்கிட்ட கண்ணியமா இருக்கலாம்ல, மக்கள்கிட்ட கடினமா நடந்துக்கலாம்ல, ஏன் அவர் அப்படி இருக்காரு என்று சொல்லுவாங்க. அவரை நான் சொல்றேன், உமரனே சொல்லுவாங்க, அவரை நான் நல்லதை சொல்றேன், அவர் திருத்திக்க சொல்றேன், சொல்லுவீங்களா, கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒரு இலகுவானதாக நீங்களே கலீஃபாவா இருந்திருக்கலாமே, உமரிடம் தான் அவர் சொல்லுவார், நீங்க ஒரு இலகுவானதா இருக்காங்கல்ல, நீங்களே கலீஃபாவா இருந்திருக்கலாம்ல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தா இருப்பா, இப்படியே சொல்லுவார். போவார். கடந்து போற நேரத்தில் அவங்க வீடு வந்தவனே அவங்க அம்மா வாங்க அமீருல் முஃமினீன்மா. அந்த பையன் யோசிப்பாரு, இவ்வளவு நேரம் உமர்ல தான் பேசிக்கிட்டு இருந்தோமா,
இவன் கலிப்பான தான் பேசிட்டு இருந்தோமா, அந்த பையனை பார்த்து சொல்லுவாங்க, உங்க மகனை நீங்க நல்ல முறையில வளர்த்துருக்கீங்க, சாலிகானா வளரணும், இன்ஷா அல்லாஹ் மறுமையில இவனுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கும், அல்லாஹ் நான் துஆ செய்யறேன் அப்படிமா. அப்போ அந்த மனிதர் சொல்லுவாரு, அந்த சின்ன பிள்ளை சொல்லி காட்டுவாரு, உங்களை எல்லாரும் கடினமானவங்கிறாங்க, இல்லவே இல்லை, உங்களை மாதிரி மென்மையாக யாரும் பார்க்க முடியாதுமா. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு. நாட்டுடைய கலீஃபா, இலகுவான மனிதர், ஆடை 17 ஒட்டத்தை ரோமபுரியிலேன்னு வந்து பார்ப்பாங்க. ரோம்லேன்னு வந்து பார்க்குற நேரத்தில் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா, மிகப்பெரிய வல்லரசு ஆட்சியாளர்கள் பயந்து ஓடி போய் ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்காக உமருக்கு வீட்டு வாசலுக்கு வருவாங்க. இப்போ கேட்பாங்க, உமருக்கு எங்க அரண்மனை இருக்குன்னு கேட்பாங்க. அவருக்கு அரண்மனைலாம் ஒன்றும் கிடையாதுமா. இப்போ எங்க இருப்பாரு? பள்ளியில் இருப்பாருமா. பள்ளி மண் தரையா தான் இருக்கும். மண் தரையில கையை வச்சு சாஞ்சி படுத்துக்கிறாங்க, கைத்தறி வச்சு, ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். வந்து பார்ப்பாங்க, யாரு உமரை கேட்டேன், அதாவது ஏழை உமரை நான் கேட்கல, கலீஃபா உமரை கேட்டேன்பா. இவரு தான் கலீஃபா உமருமா. பள்ளிவாசல படுத்துக்கிறாரு பாருங்க, பள்ளிவாசல் ஓரமா படுத்துக்கிறாரு. இப்போ எழுப்புவாங்க, வாங்க நீங்க தான் கலீஃபாவா, எவ்வளோ பெரிய பேர் ஜெயிச்சுட்டு சர்வசாதாரண படுத்து கிடக்கிறீங்க, என்ன உங்களுக்கு செல்வம் நாங்கள் தரம் சொல்லுங்க, உங்களுக்கு ஆடையை நாங்கள் கொடுக்குறோம். ஆடையை போட்டது உமரா தான் இருக்கு. மறுபடியும் நீங்க ஆடையை கொடுப்பீங்களா கேட்கிற வார்த்தையை பாருங்க. மறுபடியும் எனக்கு நீங்க ஆடையை கொடுப்பீங்களா? வரமாட்டீங்கல்ல. மறுபடியும் யார் நிற்பா போவாங்க அப்படின்னு இப்பேற்பட்ட அளவுக்கு வாழ்ந்துருக்காரு பாருங்க. அந்த உமரில் சொல்லப்படுவார். இந்த அளவுக்கு நான் அபூ ஹுதைஃபா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் முனாஃபிகளுடைய பட்டியலை கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாம் முனாஃபிக்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நேரத்துல காலங்கள் கடந்ததுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மூத்தாபத்துக்கு பின்னால் உமர் கேட்பாரு, அந்த முனாஃபிகின் பட்டியலில் என் பேர் இருக்கான்னு கேட்பாரு. இவ்வளவு பெரிய ஒரு மனிதர். அவர் கேட்பாரு, ரசூலுல்லாஹ் முனாஃபிகின் பட்டியல் கொடுத்தாங்கல்ல, அதுல என் பேர் இருக்கா? அவர் சொல்லுவாரு, உங்க பேர்லாம் இல்லை. அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் கேட்பாரு, என் பேர் இருக்கா? உங்க பேர்லாம் இல்லை. சரி, ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி உங்களை பத்தி என்ன சொன்னாங்க, இந்த உம்மத்துல குழப்பங்கள் ஏற்படும். அந்த நேரத்துல குழப்பங்களுக்கான கதவா நீங்க இருப்பீங்க. அந்த கதவு ஒரு நாள் உடைக்கப்படும். உடைக்கப்படும் போது குழப்பங்கள் தலைவிரிச்சு ஆகும். அப்ப மறுபடியும் கேட்ப உமர் இல்ல, கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? திறக்கப்படும் உமரடியே வழிவிட்டுருவாங்க, உடைக்கப்படும் உமரடி கொல்லப்படுவாங்க. ஆனா அதுக்கு அத்தாச்சு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு, அது உடைக்கலாம் படுமா? இந்த முன்னறிவிப்பு நிறைவேறும். ஏன்னா காலங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா முன்னறிவிப்பு நிறைவேற ரசூலுல்லாஹ் இறை தூதராக சமுதாயத்தில் பார்க்கப்படுற ஒரு நேரம். முன்னறிவிப்பது நடந்தாகும். எப்படி நடக்கும்னு சொன்னா, ஒரு நேரம் நாட்டையெல்லாம் கைப்பற்றி விடுவாங்க. எகிப்துக்கும் உமரடி தான் ஆட்சியாளர். எகிப்துக்கு உமரடி போனதே கிடையாது. எகிப்துக்கும் உமரடி தான் ஆட்சியாளர். எகிப்து எங்கேயுமே உமரடி தெரியாது. அங்கேயும் அவர் தான் ஆட்சியாளர். எப்பேற்பட்ட ஆட்சியாளர் கொடுத்தான்னு பாருங்க. அவரு தன்னுடைய நேரத்தில் மரணத்தை சங்கல்பிப்பார். ஒரு நேரம் ஃபஜர் தொழுகைக்காக வருவார். ஃபஜர் தொழுகைக்காக பள்ளியை நாடி வர்ற நேரத்தில் முதல் உமர சஃப்புகளை சரி செய்வார். வந்தோடனே எல்லாம் செய்வார், உங்களுடைய வரிசைகளை அசஃபு, உங்களுடைய வரிசைகள் நேராமல் இருக்க மாட்டீங்க, சஃப்ல இடைவெளி இல்லாத அளவுக்கு பார்த்துப்பார். அப்போ உமருடைய என்ன பண்றாங்கன்னா, ஃபஜர் தொழுகை வைப்பதற்காக நிற்கிறார். நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொன்னா, ஃபஜர் தொழுகை வைப்பதற்காக உமருடைய அவர்கள் காமன் சொல்லப்படும், தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டுறதுக்கு பின்னால எப்பொழுது பழமையாக சூரத்துல் யூசுப், சூரத்துல் நஹ்ல் ஓதுவாங்க. பெரிய அத்தியாயத்தை தான் ஓதுவாங்க. ஏன்னா ஃபஜருடைய அந்த தொழுகை, ஃபஜர் ஓதப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள் யௌமுல் கியாமா, மறுமையில வானவர்களுக்கு மூலமாக சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டணும். நம்ம ஃபஜர் தொழுகை நீட்டி வச்சு வேலை பழகி போயிடும். நம்முடைய நிலைமை தான். ஃபஜர் நீட்டி வைக்கிறாங்களா, இல்லை 20 நிமிஷம் வைக்கிறீங்க, நிக்கலாம் இல்லை, கால் டான்ஸ் ஆடுது, வேலை பழகி போயிடும். நம்முடைய நிலைமை அவர்லாம் ஒவ்வொரு வச்சாலும் 20 நிமிஷம் 30 தாண்டி தான் வைப்பார். அந்த மாதிரி தான் அவர் வைப்பார். இப்போ தொழு வைக்கிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் எந்திரிச்சு வரணும், அதிகாலை நேரம், எல்லாரும் எந்திரிச்சு வரணும் நிற்பார். வைக்கப்படுற நேரத்துல சூரத்துல் யூசுப் ஓதுறாரு. ஓதிக்கிட்டு இருக்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், அவ்வளவு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை மறுப்பாளர், அவன் அங்கதான் இருக்கிறான். அவன் என்ன பண்றான், மறைத்து வைத்திருந்த விஷம் தடவிய மறைத்து வைத்திருந்த பிச்சுவா கட்டியால உமர்களுடைய முதுகுல வேகமாக குத்துறான். உமரளி சவுண்ட் விடுவாங்க, கத்தலி கல், ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது என்று சொல்லுவாங்க. அப்படியே ரத்தம் பீரிட்டு கொட்டும். ரத்தம் அப்படியே பீரிட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு நிலை குலைந்து போயிடுவாங்க. அருகில் இருந்த அப்துல் ரஹ்மான் நௌஃப் அந்த ரத்த கையோடு தூக்கி அவரை இமாமத் செய்ய வைப்பாங்க. தொழு வைப்பாங்க. பின்னால் உள்ளவங்களுக்கு தெரியுது, உமர் அலி தொழு வைக்கல தெரியும். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கத்துவாங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரியல. அப்படியே தூண்ல ஓரமாக சாய்ந்து உமர்ல அவர் படுத்து கிடக்கின்றார். குத்திடுவானா, குத்திட்டு அவன் ஓடிடுவான். அவனை திரட்டி பிடிப்பதற்கு போவாங்க. போற நேரத்துல 13 பேர் கொண்டு கிழிச்சிருவான். 7 பேர் ஸ்பாட்லயே மூத்தா போயிடுவாங்க. தன்னைத்தான் அவன் தற்கொலையும் அவன் செஞ்சுப்பான்.
நம்மளை கொண்டுருவாங்களோ, கலீஃபாவை குத்திட்டோம், நம்மளை கொண்டுருவாங்களோ என்ற பேர்ல தன்னைத்தானே தற்கொலையை அவன் செஞ்சுப்பான். அவன் மௌத்தா போயிடுவான். பின்னாலே தொழுகை முடிக்கப்படும். தொழுகை முடித்து எல்லோரும் வந்து உமரை வந்து பார்ப்பாங்க. அவருடைய முகம் எல்லாம் அப்படியே கடுமையா இருக்கும், அழுது கொண்டே இருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அங்க உள்ள மருத்துவர்கள் கேட்பாங்க, குத்துன ஆழம் எவ்வளவு தெரியல, தெரிஞ்சா கூட நம்ம மருந்து அளிக்கலாம், ஆழத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேரிட்டு முழக்கூடிய சாறு அவர் வாய் ஊத்தப்படும். ஊத்துன மறுகணமே வெளில உங்களுக்கு சாறு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இது ரத்தமா பேரிட்டு சாரான்னு தெரியல, கண்டுபிடிப்பதற்காக பாலை ஊற்றுவோம். பாலும் ஊற்றப்படும். பால் ஊற்றி அடுத்த கணமே வயிறு வழியாக வெண்மையாக வெளியே. சிறுகுடல் சரிஞ்சிருச்சு, குடல் சரிஞ்சிருச்சு, குடல் வழி அப்படியே வெளியே ஊத்துறான நேரத்துல இன்கமிங்கா உடனே அவுட் கோயிங் ஆயிடும். யோசிச்சு கொலால டீப்ல தண்ணி மொத்தல எப்படி வெளியும் அந்த மாதிரி வெளியே கடுமையான வேதனையா இருக்கும். அப்போ அவரால் நிக்க முடியாத அளவுக்கு சாஞ்சி படுத்துருவாரா? சாஞ்சி படுத்ததுக்கு பின்னாலே அவருடைய மகன் அப்துல்லா அழைப்பார். அப்துல்லா இங்க வா, நீ போ, ஆயிஷா ரலியல்லாஹு போ, போயிட்டு சொல்லு, இந்த மாதிரி இன்றோடு நான் அமீருல் முஃமினீன் கிடையாது, இனிமே நான் அமீருல் முஃமினீன் சொல்லக்கூடாது, உங்களை நான் விடுதலை பண்றேன், பையத்தை கொடுத்ததே உங்களை விடுதலை பண்றேன். ஆயிஷா இடத்துல போய் கேளு, அமீருல் முஃமினீன் குத்தப்பட்டு விட்டாரு, உங்களுடைய அறையில ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் அவருக்கு இடையில அடக்கஸ்தலம் இருக்குல்ல, அந்த அடக்கஸ்தலத்தை நீ எனக்காக தருவீங்களான்னு போய் கேளு. அமீருல் முஃமினீன் கேட்டாலும் கேட்க கூடாது. சொல்ற வார்த்தையை பாருங்க, அமீருல் முஃமினீன் கேட்டாலும் கேட்க கூடாது, கத்தாபுடைய மகன் உமர் கேட்டாலும் போய் கேளு, அதே மாதிரி கேட்கணுங்கிற போற. நேரா போயிட்டு ஆயிஷா செய்தியை சொல்றாரு. ஆயிஷா கேள்வி அழ ஆரம்பிச்சிடறாங்க. அதுல சொல்றாங்க, அந்த இடத்தை எனக்காக நான் வச்சிருந்தேன், என் கணவர் இருக்காரு, பாப்பா இருக்காங்க, எனக்காக வச்சிருந்தேன், ஆனா என்னை விட தகுதி கொடுத்த உமர் தான், அவருக்கு நான் தரேன். கேட்டு வந்துருவார். வந்துட்டு தன் மகன் சொல்லுவார், அருமை மகனே, எனக்கு கடன் எவ்வளவு இருக்கு பார்ப்பாங்க, எனக்கு கடன் எவ்வளவு இருக்கு, ஒரு 86,000 திருகம் இருக்கு. அப்படியா? அந்த கடனை குறைசிலை நம்ம குளத்துல கேட்டு அடைச்சிரு, அவங்களும் தெரியலையா இந்த குளத்துல கேட்டு அடைச்சிரு, எக்காரணத்து கொண்டோம் அரசு கஜானாவில் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அப்படியே அடைக்க முடியலன்னா நீ சம்பாதிச்சு அடை. எப்படி சொல்றாரு பாருங்க. சரி பாப்பா அப்படிங்கிற சொல்லி முடிச்சதுக்கு பின்னால ஒவ்வொருத்தரா பார்க்க வராங்க. இப்னு அப்பாஸ் நான் பார்க்குறாங்க, நீங்க ஏன் கதை எழுதுங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ரசூலுல்லாஹ் திருப்திப்பட்ட நிலையில நீங்க வாழ்ந்தீங்க, அபூபக்கர் அவர் திருப்திப்பட்ட நிலையில நீங்க வாழ்ந்தீங்க, எங்கள்கிட்டலாம் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? உமர் அலி சொல்லுவாங்க, என்ன கவலையா? வானத்திலேயே ஒரு சத்தம் வந்து கீழே உள்ளவங்க எல்லாம் சொர்க்கவாதி, ஒரே ஒருத்தர் நரகவாசின்னு சொன்னா அந்த நரகவாசியை நான் எதிர்வதும் பயப்படுறேன், நான் பண்ண நல்ல செயல் எல்லாமே எனக்கு நன்மையா அமையாட்டி பரவாயில்ல, தீமையா அமைஞ்சிட வேணாம், பாதகமாயிரம் சரிக்கு சமமாக இருந்தா போதும், எனக்கு நன்மை வராட்டியும் பரவாயில்ல, எனக்கு தீமை வந்துடக்கூடாது. பேர்பட்ட உள்ளம் பாருங்க. இதே மாதிரி சொல்ற. அப்போ அப்னு அப்பாஸ் வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு அன்சாரி தோழர் வருவார், வந்துட்டு சொல்லுவாரு, நீங்க வருத்தப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுனத்தை மட்டும்தான் கொடுப்பான். அப்போ உமர்ல சொல்லுவாங்க, எனக்கு நீ கீழ்படுத்தியா, அல்லாஹ் எனக்கு அதை துவா கேளு, அல்லாஹ் எனக்கு அதை பரிந்து பேசு என்று சொல்லி காட்டி செல்வார்கள். உமர்கள் மீண்டும் கூப்பிடுவார்கள், இது அப்படிங்கவா உன்னுடைய ஆடை கீழே சீக்கிருப்பார். அப்ப கூட ஒரு தாவா, அப்ப கூட ஒரு மார்க்க பிரச்சாரம், உன்னுடைய ஆடை கீழே சீக்கிருப்பார், ஆடையை மேல உயர்த்து, அது விரும்ப மாட்டான். பெருமையோட நடக்காத ஆடையை மேல உயர்த்து, கண்ட காலத்துல ஆடையை போடு, நல்லா கஞ்சிக்க. எந்த நிலைமையில இருக்கிறாரு, எந்த வார்த்தை அவர் சொல்றாரு, ஆடை கீழே மேல தூக்கு அப்படின்பார். கிடைக்கிற இடத்துல தாவா போற. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிற நேரத்துல அவர் அழுகுறாரு, அழுதுகிட்டே சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கேன், வைது கபால தகல்து வால அபூபக்கர் உமர், வைது கபால தகல்து வால அபூபக்கர் உமர், நான் அபூபக்கர் உமர் அங்க போனோம், நானும் அபூபக்கர் உமர் அங்கே வந்தோம், நானும் அபூபக்கர் இங்கே சென்றோம். எல்லா இடத்துல சொல்லிட்டாங்க, நானும் அபூபக்கர் உமர் பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் அபூபக்கர் உமர் நின்றுகிட்டு இருந்தோம், உங்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க கவலைப்படுறீங்க, வணக்க வழிபாட்டுல நான் ஒருத்தர் முன்னுதாரணமா இருப்பேனா, உங்களை தான் இருப்பேன், வேற யாரையும் நான் இருக்க மாட்டேன் என்று அவர் சொல்றாரு. அப்ப உமர் இல்லா சொல்லுவாங்க, நிச்சயமாக நான் போறேன், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனாக நீங்க இருக்கிறீங்க, உங்களோடு கொடுத்த நட்பு என்னால் தாங்க முடியல, அல்லாஹ் நீங்க அனைவரையும் சொர்க்கத்தில் வைக்கணும் என்று அவர் சொல்லுவார். இப்படியே போகும். ஒரு நாட்கள் கழியும், 2 நாட்கள் கழியும், 3வது நாள் அவர் மரணத்துடைய சங்கல்ப இறுதியாக போய் நிற்பாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மகனை கூப்பிடுவார், அப்துல்லா, அப்துல்லா
எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி பதவிக்கு நீ வந்துடக்கூடாது. நம்ம பிள்ளையால என்னங்க சொல்லுவோம், அடுத்த நீ வாரிசு ஓடிட்டு இருக்கா இல்லையா, என் பிள்ளைக்கு என் பேரன் அப்புறம் கொள்ளு பேர் அளவுக்கு நீ ஓடி இருக்காம அவர் சொல்றாரு, ஆட்சி பொறுப்பு நீ வந்துடக்கூடாது. இந்த ஆட்சி பொறுப்பு என்னோட முடியட்டும், விசாரிக்கிறது என்னோட எல்லாம் விசாரிக்கட்டும், ஒன்னு எல்லாம் விசாரிச்சிட வேண்டாம், உமரோட முடியட்டும், உங்க குடும்பத்துக்கு அது தேவையில்லை. இவ்வளவு பொறுப்புக்கு எவ்வளவு பயந்துருந்தாங்க பாருங்க. சொல்லிட்டு சொல்லுவாரு, என் தலையை பூமி கீழே வைப்பார், மண்ணா பூமிக்கு கீழே வைப்பார். பூமிக்கு கீழே வச்சா வயலு உம்மி வயலும் நாசி, எனக்கு நாசம்தான், என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நாசம்தான். இன்னைக்கு மட்டும் அல்ல எனக்கு அருள் புரியலனா, இந்த உம்மருக்கு அருள் புரியலனா நான் நரகவாசி ஆயிடுவேன், என்ன தாக்கிராலாம் செய்கிறார். ரசூலா பட்டம் சூட்டினார்கள், அஷ்ரதுல் பஷ்ரா, வாழும்போதே சொர்க்கவாதி. அப்படி பயப்படுறாரு. ரசூலா நமக்கு சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க, வாழும்போதே சொர்க்கவாதி அவரு. ரசூலா சொன்னது எனக்கு நாசம் தான், எங்க அம்மாவுக்கு நாசம் தான், இன்னைக்கு மட்டும் அல்ல எனக்கு அருள் புரியலனா அல்ல கையெழுத யாழ்லா சொர்க்கத்துல வைடாயல்லா, பிமார்களோடு வைடாயல்லா, ரசூலாவோடு வைடாயல்லா. அல்லாஹ்விட்ட கையேந்தினார், அல்லாஹ்விட்ட கையேந்தி அவர் சொல்கிறார், உம்மத்தை பார்த்து சொல்லுங்க, உம்மத்தே பிரிஞ்சிடாதீங்க, உருக பற்றிடுங்க, அத்தியுல்லாஹ் அத்தியுல் அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு நில்லுங்க. மரணத்தினோட சக்கராத்திற்கு ரசூலா அனுபவிச்சாங்க, இப்ப நான் அனுபவிக்கிறேன், என் உம்மத்தோடு அனுபவிக்கும், என் மக்களும் அனுபவிப்பாங்க, உங்களுக்கும் சக்கராத்திற்கு யோசிச்சு நடந்துக்கங்க. இந்த வார்த்தையோடு 3 நாள் துடித்தவர்களாக சிறுமுடல் சரிந்து வேதனைப்பட்டு கலிமாவோடு அவர் மரணத்தை தருகிறார். யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்ன மரணத்துல நாமள ஏமாத்துறோம். சொல்லி பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணத்தை யோசிச்சு பார்த்தோம்னா துடிச்சு மூத்தா போயிருக்காரு, வானத்திலேருந்து சத்தம் வந்தா ஒருத்தர் சொர்க்கவாதினா அது நான் வாய்ப்பு இருக்குமா? ஒருத்தர் நரகவாதினா நான் அது ஆயிடக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? எந்த எண்ணத்துல நாம இருக்கிறோம்? கொள்கையில இருக்கிறேன், நிஜத்துல தக்பீர் கட்டுறேன், நல்லா செய்கிறேன், உடனே சொர்க்கத்துல அனுப்பிச்சு விட்டுருவானா? என்ன பண்புல இருக்கிறோம்? உங்களுடைய இறுதி முடிவு மீதாகும். சொன்னாங்க, ஆரம்பம் எப்படி இருக்கு தெரியாது, ஆனா இறுதி முடிவு உங்களுக்கு கியாமா அல்லாஹ் திருப்திப்பட்ட நிலையில மூத்தாகணும் என்ற எண்ணத்துல நம்முடைய வாழ்வை அமைக்கணும். அப்பேற்பட்ட வாழ்வை வாழக்கூடிய நல்ல மக்களாக வல்ல நாயகன் நம் அனைவரையும் ஆக்குவான் என்று கூறி என் முதலில் பேசுகிறேன். ஒவ்வொருடைய மரண சம்பவங்களை கேட்கின்ற நேரத்துல நாளைக்கு எனக்கு இருக்குமா, அது இன்னைக்கு எனக்கு இருக்குமா தெரியல, இப்படிதான் காலம் கடந்து போயிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட நேரத்துல யார் மீதும் யாரும் குரோதம் கொள்ளாதீங்க. ஒரு இடத்துல ஒரு தவறு காண்றீங்களா, அழகிய முறையில போய் எடுத்து சொல்லுங்க, தவறை திருத்தி கொடுங்க. இவரை கீழே இறக்கணும், இவரை அசிங்கப்படுத்தணும் என்ற நோக்கம் நமக்கு தேவை. எனக்கு யாருக்கு தீர்ப்பளிக்க, உங்களுக்கு யாருக்கு தீர்ப்பளிக்க? மறுமையில நம்ம ரப்பு இருக்கிறான்னு சொன்னா பேர்பட்ட மரணத்துல மிகவும் சொற்பமான ஆண்டுகள் வாழப்போம். வாழ நேரத்துல யாருமே குரோதம் இல்லாம, யாரையும் பயக்காம, என்னுடைய சகோதரன் மூத்தா போயிடலாம், உங்களுக்கு அவர் துவா செய்யும் வந்து அவர் நிக்கணும். அப்படி உங்க நட்புறவு அமைச்சுக்க. உங்களை கொள்கைக்காக நேசிக்கிறவரா நீங்க பாத்துங்க. நீங்க மூத்தவரை நல்ல பேர் போயிட்டாரு, எப்ப இருந்தா பூமிக்கு பாரமா இருப்பாரு சொல்ற அளவுக்கு நிலைமை ஆக்கிறாரு. எனக்கு நாளைக்கு இப்படி நிலைமை இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தை கருதி உங்களுக்கு பிரார்த்தனை அதிகப்படுத்துங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இறக்கமானவன் யாரும் கிடையாது. நாளைக்கு வழியா நரகம் என்று தீர்ப்பாரு, நரகத்துல போய் நிற்பார், நரகத்துக்கு அனல் காற்று கொஞ்சம் சுவாசிப்பார். சுவாசிக்கிற அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணுவார்னா அல்லாஹ்வை திரும்பி பார்ப்பார். வரப்புக்க வாழா தேவா, நான் வாழ்ந்த துணியால இப்படி நினைக்கலையாம். நரகம் தீர்ப்பாயிரும், சிரிக்க வச்சிருக்க மாட்டாரு, நரகம் தீர்ப்பாயிரும், போயிடுவாரு, நிலத்துக்கு அனல் காட்டு பூச்சி அடிக்கும். திரும்பி பாப்பா, யாரா நான் வாழ்ந்த துணியால உனக்கு நினைக்கலையாம். அல்லா கேட்பேன், எப்படி நினைச்சேன்? யாபத்தி என்னுடைய அடிமையை எப்படி நினைச்சேன்? இல்லையாளா உன்னை நல்ல நினைச்சேன், பாவத்தை மன்னிச்சிடணும்னு நினைச்சேன், நன்மையான காரியம், நன்மையான ஒரு எண்ணத்தை உங்களை வச்சேன்டா. அப்படியா ஓகேவா? ஓ சொல்றது நல்லா சொல்லுவோம். இவன் தாங்க ரப்பு அர் ரஹ்மான் என்று சொல்றோம்ல, இவன் தான் அர் ரஹ்மான். அவனை தவிர யார் இருக்க முடியும்? கருணையாருக்கெல்லாம் கருணையாரு, அன்பாளனுக்கெல்லாம் அன்பாளு. அவனிடத்துல கேளுங்க உங்க பாவத்தை, அவனிடத்துல மன்றாடுங்க, வேற யார்ட்டையும் மன்றாடுங்க. அவன் போது நமக்கு, வேற யாரும் உலகத்துல எனக்கு தேவையில்லை.
எண்ணத்தை அல்லாஹ்வை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். உங்களுடைய கண்ணீர்களை, உங்களுடைய பிரார்த்தனைகளை படைப்புகள்கிட்ட சொல்லாதீங்க, படைத்தவன்கிட்ட சொல்லுங்க. அவன் உங்களுக்கு தோதுவானதாக அமைத்து விடுவான். அப்பேற்பட்ட வாய்ப்பை வல்ல நாயகன் நம் அமையருக்கு தந்தருவான் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாக்கியதாக அஸ்ஸலாமு அலைக்கும்.